ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா சுட சுட சாதத்தோட சாப்பிடலாம். இதுக்கு சைடிஷா பார்த்தீங்க அப்படின்னா வத்தல், அப்பளம் இல்லை ஏதாவது ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்டாலும் செம சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு அதில் நம்ம நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் ஹீட் ஆனோடனே ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நறுக்கி. இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கணும். நம்ம ஃப்ளேம் அதிகமாக வச்சோம் அப்படின்னா இதெல்லாம் அப்படியே கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம வதக்கிக்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா எல்லாம் கத்திரிக்காயில் இறங்கி குழம்புல சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணலை அப்படின்னா இப்போ நம்ம போட்டிருக்கிற ஜாமானை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி அரைச்சிட்டு நம்ம குழம்பு கூட கொதிக்கும் போது இதை அரைச்சி அப்படியே பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது தான் இந்த குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம குழம்புலையும் சேர்த்துக்கணும். அதனால் இந்த ஸ்டஃபிங்க்கு மட்டும் தேவையான உப்பை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாருங்கள், இந்த மசாலா எல்லாம் வதங்கிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துற வேணாம். கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். நான் அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி இந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு தண்ணி மட்டும் விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு நான் கத்திரிக்காயெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 இந்த மாதிரி வகுந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். உள்ளே ஏதாவது பூச்சி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நல்லா பிஞ்சான கத்திரிக்காய்னா இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கத்திரிக்காயில் ஸ்டஃபிங் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே எல்லா பக்கமும் படுறது மாதிரி உள்ளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மசாலாவை உள்ளுக்குள்ளே வைக்கணும். எக்ஸ்ட்ரா பேஸ்ட் இருந்துச்சுன்னா கூட நம்ம அந்த குழம்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயும் உள்ளுக்குள்ளே படுறது மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அரைச்சது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி 4 வகுந்துட்டு வச்சோம் அப்படின்னா ஈஸியாக உள்ளுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங் வந்து உள்ளுக்குள்ளே இறங்கிடும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயில் எல்லாத்தையும் அந்த மசாலா எல்லாம் ஸ்டஃபிங் பண்ணியாச்சு. வாங்க இப்போ குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு மண் பாத்திரத்தை வச்சாச்சு. இதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துருக்கேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வடகத்தை சேர்த்துக்கலாம், வெங்காய வடகம். இதில் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். மொத்தம் இந்த குழம்புக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா போதும். ஒரு 10 பல் பூண்டு நான் அதில் முழுசாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மண் பாத்திரத்தில் இந்த மாதிரி குழம்பு நம்ம புளிக்குழம்பு, வத்தக்குழம்புலாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடியே நம்ம ஸ்டஃபிங்க்கு உப்பு சேர்த்துருக்கோம், இதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் அடுத்து நம்ம குழம்புல உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த வதக்கிட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாம் உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும். வதக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் வதங்கிட்டு இருக்கு. ரொம்ப போட்டு பரட்டி விட்டுறக்கூடாது. இப்படி லைட்டாக அப்படி பரட்டி விட்டோம்னாலே போதும், வதங்கிடும் கத்திரிக்காயெல்லாம். கத்திரிக்காயோட கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் வதங்கிடுச்சு. அதோட கலரும் பாருங்கள் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கத்திரிக்காயில் ஸ்டஃபிங் எல்லாம் வச்சுருப்போம். பேலன்ஸ் இருக்கிறத மிக்சி ஜாரையும் கழுவி அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இது கூட குழம்பு கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து திக்காக வரட்டும். குழம்பு கொதித்து திக்காக வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு எவ்வளோ திக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள் அப்படியே அதோட
ஸ்கின் எல்லாம் சுருங்கி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி மேலே ஷைனிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. கத்திரிக்காவை பார்க்கறதுக்கே எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த குழம்பு. இந்த மாதிரி குழம்பு திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கடைசியாக நான் ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுறலாம். இதில் நம்ம மிளகு சீரகம்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதில் வெல்லமும் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.